ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி வந்து ஜான்வரி 18th பொங்கல் கறி நாள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சு திரும்ப வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கான டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பெங்களூர் கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. கோழி கூண்டு வந்து போன பொங்கல் டைமில் வாங்கியிருந்தோம். அது வந்து அப்போது விலாக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து திரும்ப பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை தான் வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஊரில் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. நேரமாகவும் எழுந்திருக்கேன் கூட. எப்போவுமே வந்து ஊருக்கு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் எழுந்திரிக்கிற டைம் வந்து லேட்டாக தான் இருக்கும். பெருசாக குக்கிங் வேலை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அத்தையே வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு. கரெக்டாக சன்ரைஸும் வந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இந்த ஃபாகி கிளைமேட்டில், சில் கிளைமேட்டில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் பெங்களூர் குளிரில் இருந்துட்டு இங்கே வந்தபோது எங்களுக்கு பெருசாக குளிராகவே ஃபீல் ஆகலை. ஸோ எந்திரிச்ச உடனே வந்து அந்த கோழிக்கூண்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு டேரெக்டாக அங்கே போயாச்சு. அது வந்து ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே ஆரம்பித்தாச்சு வேலையை. ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருமே சேர்ந்து தான் வாஷ் பண்ணோம். 2 பேருமே சேர்ந்து தான் வந்து பெயிண்ட்டுமே பண்ணோம். கோழி கூண்டு வாஷ் பண்ணும்போது நான் வந்து ரூஃபை வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் போனேன். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட் தான் வாஷ் பண்ணாங்க. அந்த கேப்பில் வந்து நான் அப்படியே உங்களுக்கு புதுசாக என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து காமிக்கணும்னு நினச்சேன். இயரோட ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் என்னென்ன செடியெலாம் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து திருப்பி பார்ப்போம். கம்பேர் பண்ணி என்னென்ன செடியெலாம் இருக்குது, என்ன புதுசாக வந்திருக்கு, என்ன பழசு இல்லாமல் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் இயரே வந்து நான் இதை பண்ணணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் இயரில் வந்து மிடில் தான் அந்த கார்டன் டூர் எல்லாமே வந்து பண்ணியிருப்போம். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பழைய வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் இந்த செடிலாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நிறைய செடி புதுசாகவும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் டே வந்து எப்படி போகுதுங்கிறத கார்டன் டூரோடு சேர்த்து அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பவளமல்லி பூச்செடி வந்து பார்க்கலாம். இது வந்து நைட் நேரத்தில் தான் பூ விரியும். காலையில் வந்து ஃபுல்லாகவே உதிர்ந்துடும். மரத்துக்கு கீழே ஃபுல்லாகவே அப்படியே நிறைய பூ கொட்டி இருந்துச்சு. இன்னும் மரம் வந்து நல்லா பெருசாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்கங்கிறதுனால பூ கம்மியாக தான் இருக்குது. கீழே உதிர்ந்திருந்தாலுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்குது. பூவோட பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில், கீழே காம்பு வந்து ஆரஞ்சு கலரில். கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த செடி பக்கத்தில் போனோன்னா அப்படியே லைட்டான அந்த பூ ஸ்மெல் வந்து வரும் பூ விரியும் போது. அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து மிளகு தக்காளி செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. நிறைய காய், நிறைய பழம் இருந்தது. செடி ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு பழமாக தான் இருந்தது. பட் பொங்கல் டைமில் அந்த சுண்ணாம்பு அடித்த தண்ணி எல்லாமே வந்து மேலே பட்டிருந்தது. தென்னை மரத்தை ஒட்டியே இருக்குதுங்கிறதுனால தென்னை மரத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கும் போது இதுலேயும் பட்டுச்சு. ஸோ அப்படியே சைடில் படாமல் இருந்த பழம்லாம் வந்து பறித்து சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கீரை, பழம் இதெல்லாமே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண், அல்சர் இதெல்லாமே வந்து சரியாகும். இந்த கீரையில் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, சட்னியும் செய்யலாம். இந்த பழம், காய் இதெல்லாமே வந்து நல்லா காய வச்சு வத்தல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து புளிக்குழம்பு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். கோழிக்கூண்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஹோஸ் வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 ஹோஸ் வாங்கியிருப்போம். எல்லாமே வந்து ஓட்டை ஆகிடுது, அந்த மாதிரி ஆயிடுறதுனால இது வந்து இப்போ நியூவாக வாங்கினது ரீசெண்டாக. கரெக்டாக வீட்டுக்கு மோஸ்ட்லி க்ரே கலர் ஷேடில் தான் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி க்ரே கலர்லேயே கிடச்சிது. ரொம்ப பெரிய ஹோஸாக இருந்தது. கொஞ்சம் நல்லா லாங் டிஸ்டன்ஸ்க்கு வர மாதிரி இருந்தது. கோழிக்கூண்டோட நிலமை வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே அழுக்கு, கீழே ஒரு மாதிரி பெயிண்ட்டு, லாஸ்ட் இயர் அடித்த பெயிண்ட்டு. அப்போயுமே வந்து பெயிண்ட் அடித்த வீடியோ போட்டிருப்பேன். பட் அது வந்து மெட்டல் பெயிண்ட் இல்லை போல். சீக்கிரமாகவே எல்லாம் போயிடுச்சு, துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க.
இந்த கோழிக்கூண்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மோசமான நிலமையில இருந்தது. சரி பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒன் டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரியல. இன்றைக்கி ஒன் டே தான் இருக்குது. வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காயறதுக்கே வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பிளாக் கலர் தான் வந்து வாங்கியிருக்கோம். சரி பிளாக் க்ரீன் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருக்கோம். 1 பாட்டில் வந்து போதும்னு சொல்லியிருந்தாங்க. 400 ml பெயிண்ட் பாட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து சொதப்பிடுச்சு. அது என்னங்கிறத நான் பெயிண்ட் அடிக்கும் போது சொல்கிறேன். அப்படியே வாஷ் பண்ணுற கேப்பில் சைடில் வந்து நான் இந்த மாங்காய் செடியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா செடியிலையுமே வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டி செடியில் வந்து லாஸ்ட் இயரே பூ வந்தது. பட் காய் வந்து பிடிக்கல. பூ எல்லாமே வந்து அப்படியே உதிர்ந்துருச்சு. இந்த டைமும் வந்து சூப்பராக நிறைய பூ வந்து பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வந்து 4 மாங்காய் மரம் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ரொம்ப சின்னது. அந்த இடத்துல ஒரு 4-5 மாங்காய் செடி வந்து மாற்றி மாற்றி வச்சிட்டோம். ஃபைனலாக வந்து இப்போ தான் அது ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அதில் மட்டும் பூ வரல. இது வந்து என்ன மாங்காய் செடின்னு தெரியல, வெரைட்டி என்னங்கிறது தெரியல. பட் இதுலேயுமே வந்து நிறைய பூ இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து காய் பிடிச்சாலுமே வந்து காய் விட வேணான்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். காய் வந்துச்சுனாலும் பிச்சு விட்டுறலான்ட்டு. ஏன்னா செடி வந்து ரொம்ப வளராமல் வீக்காக போயிடும். அதனால் காய் வந்துச்சுனாலும் பிச்சு விட்டுலான் இருக்கும். ஒரு 2 மாங்காய் மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து பிச்சு விட்டுருவோம். ஸோ என்ன வெரைட்டின்னு வந்து பார்க்குறதுக்காக அந்த 2 மாங்காய் வந்து விடலான் இருக்கோம். என் ஹைட்டு தான் வந்து அந்த செடியே இருக்கும். அதுலேயே வந்து நிறைய பூ. லாஸ்ட் இயர் வந்து இன்னுமே சின்னதாக இருந்தது. பட் இந்தளவுக்கு பூ வரல. கொஞ்சம் பூ வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அப்படியே பூவோடையே வந்து உதிர்ந்துருச்சு. இந்த டைமும் வந்து உதிர்ந்துருமா இல்லை காயாகுமான்னு தெரியல. அடுத்தது இருக்கிறதுலே பெரிய செடி வந்து இதுதான். இது வந்து லாஸ்ட் இயர் நிறைய ஒரு 10-12 காய் வந்து இருந்தது. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. ஓரளவுக்கு ஒரு 70% பழுத்துச்சு அப்படின்னா உடனே கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. ரொம்ப 100% பழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பப்பாளி டேஸ்ட் வர மாதிரி இருந்துச்சு இந்த மாம்பழம். வெரைட்டி என்னங்கிறது தெரியல. இதுலேயுமே வந்து நிறைய மாதமாகவே பூ வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ லைட்டாக ஒரு 2 காய் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த காய் எல்லாமே விழுந்துரும்னு நினைக்கிறேன். இந்த பூ இனிமே வர பூவில் தான் வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும். லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10-12 மாங்காய் இருந்துச்சு. அதுவே வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. பழுத்து தான் விழுந்திருக்கு. பட் தோல் வந்து நல்லா பச்சையாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு பச்சை மாங்காய் மாதிரியே இருந்தது. பட் கட் பண்ணோன்னா சூப்பராக பழுத்திருந்தது. மாங்காவோட ஷேப் வந்துட்டு ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ யாருக்குமே வந்து இது என்ன மாம்பழங்கிற வெரைட்டி வந்து தெரியல. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு 70% பழுத்ததும் சாப்பிட்டோன்னா சூப்பராகவே இருந்தது. லைட்டாக ஒரு அங்கங்கே 4-5 பிஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுவும் கொட்டிரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்டான மாங்காய் செடி வந்து இதுதான். லாஸ்ட் இயர் வச்ச ஒரு 2வது வருஷமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவுமே ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்கும். செகண்ட் இயர்லேயே வந்து காய் வந்தது. நாங்களும் வந்து பிச்சு விடாமல் விட்டுட்டோம். ஸோ என்னாச்சுன்னா செடியோட சத்து ஃபுல்லாக அந்த மாங்காவே எடுத்துருச்சு. இதுலேயுமே வந்து ஃபஸ்ட் இயரே வந்து ஒரு 5-6 காய் வந்துச்சு. அதில் வந்து ஒன்று தான் ஃபைனலாக பழுத்துது. நல்லா பெருசாக மாங்காய் வந்தது. இது வந்து மல்லிகா வெரைட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது மல்லிகா வெரைட்டின்னு தெரிஞ்சு நாங்கள் வாங்கி வைக்கல. இதில் காய் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு பெங்களூரில் நாங்கள் மல்லிகா வெரைட்டி வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டோன்னே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. இது வந்து மல்லிகா வெரைட்டி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்த வருஷமே வந்து ஒரு 4-5 காய் காய்ச்சுது. அப்பயுமே வந்து பிச்சு விடணும்னு நினச்சோம். பட் ஏதோ ஒரு மைண்டில் அது கவனிக்காமல் விட்டாச்சு. திருப்பியும் வந்து அந்த செடி அப்படியே ரொம்ப சத்து கம்மியாகவே போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் வந்து காய் விடாமல் பிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்து இது வந்து கோழிக்கூண்லேருந்து அப்படியே உள்ள பின்னாடி வரைக்கும் இருக்கிற செடி. ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய். இது செம புளிப்பாக இருக்கும். பட் நிறைய கொத்து கொத்தாக வந்து காய் பிடிக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காய் இருக்குது. முன்னாடியே காய்ச்சி முடிச்சிருச்சா என்னங்கிறது தெரியல, பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே காய் இருக்குது. நிறைய கீழே வந்து கொட்டி இருக்குது. அடுத்து இது வந்து சப்போட்டா. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பழச்செடி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து இந்த சப்போட்டாவும் ஒன்று. ஃபஸ்ட்டாக வச்ச கொஞ்சம் பழச்செடியில் வந்து சப்போட்டா தான் வந்து ஃபஸ்ட்டு காய்க்க ஆரம்பிச்சது. காய்க்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய அப்படியே மரம் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன செடியிலேயே வந்து பார்த்தா காய் தான் நிறைய தெரியும். அந்தளவுக்கு வந்து காய் பிடிச்சிருந்தது. அடுத்து இது வந்து சீத்தா பழச்செடி. ரொம்ப ரீசண்டாக வச்சது. ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
செடி வந்து நல்லா ஹைட்டாகவே வந்து போயிடுச்சு. பிரான்ச் கம்மியாக தான் வந்திருக்கு, பட் ஹைட் வந்து நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டே இருக்கு. வச்சதுலேருந்து ஒரு 2 பிஞ்சு வந்தது, பட் 2மே வந்து விழுந்துருச்சு, காயாகலை. அடுத்து இது வந்து பப்ளி மாஸ் செடி. இதுவுமே வச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். நல்லா மரம் வந்து பெருசாகிடுச்சு. இந்த வருஷம் தான் வந்து காய் பிடிச்சிருக்கு. இதில் பூ இருந்ததே வந்து கவனிக்கவே இல்லை. பட் காய் நல்லா ஒரு லெமன் சைஸை விட பெருசாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணேன். 2 கொத்தில் வந்து 3 காய் பிடிச்சிருக்கு. 3ம் வந்து ஒரே கொத்தில் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது பப்ளி மாஸ் அப்படின்னா நல்லா பெரிய காயாக வரும். தேங்காய் சைஸ் அளவுக்கு நல்லா பெருசாக வரும். ஸோ 3ம் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த அளவுக்கு பெருசாக வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 2 கொத்தில் இருக்க காய் தான் பார்த்தேன். இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் டக்குன்னு இந்த ஒரு காய் மட்டும் தனியாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணேன். எல்லாமே வந்து க்ரீனாக இருக்கிறதுனால இந்த ஒரு காய் இருந்தது வந்து தெரியவே இல்லை. இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன். 3 இருக்கிறதுல வந்து தேங்காய் அளவுக்கு பெருசாகுமாங்கிறது தெரியல. பட் இந்த ஒன்றா இருக்கிற காய் வந்து நல்லாவே பெருசாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து இது வந்து அவகேடோ. நல்லா வின்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து ஒரு க்ரோத்தே தெரிஞ்சிருக்கு. வச்சதுலேருந்து செடி வந்து வாடியும் போகலை, வளரவும் இல்லை. வின்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதில் ஒரு க்ரோத்தே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக ஒரு லேயர் ஆஃப் கொழுந்து வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து குளிர்ச்சியான இடத்துல வளர்கிற மரம் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக படுற இடத்துல தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து இவ்வளோ நாளாக காஞ்சி போகாமல் தாங்கி நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். வின்டர் வந்தோடனே வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்கே இருக்கிறதுலே என்னோடய ஃபேவரெட், ரொம்ப கடைசியாக வச்சது, பட் எல்லாத்த விட பெருசாக வளர்ந்து நிற்கிறது வந்து இந்த கோணப்புளியங்காய் மரம். அப்படியே ஒரு ஆலமரம் சைஸுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மரம் ஃபுல்லாக இலை தெரியுதோ இல்லையோ, பூ வந்து அவ்வளோ கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு. பட் இதுலேருந்து ஃபுல்லாகவே காய் ஆகுமான்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து காய் காய்ச்சிட்ருக்கு. பட் இந்த டைம் தான் வந்து இவ்வளோ பூ வந்திருக்கு. சைடில் இருக்க எல்லா செடியுமே அப்படியே தள்ளிட்டு மேலே சூப்பராக வளர்ந்து போயிட்டுருக்கு. தென்னை மரத்துக்கு ஈக்குவலி ஹைட் வந்து மேலே வளர்ந்து போயிடுச்சு. ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க தென்னை மரம் அளவுக்கு ஹைட் வந்து போயிடுச்சு. கீழே தரையில் டச் ஆகி மேலே வரைக்கும் வந்து ஃபுல்லாக அவ்வளோ பூ இருக்குது. பட் இது காய்க்கும் போது நாங்கள் இங்கே இருப்போமாங்கிறது தெரியல. மரம் ஃபுல்லாக பூவாக பார்க்கும்போதே இப்போயே வந்து ஒரு இமேஜினேஷன் வருது. இந்த பூ ஃபுல்லாகவே அப்படியே காயாக பிடிச்சி தொங்குச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் ஹோப் தான், கண்டிப்பாக இந்த டைம் வந்து நிறையவே காய் வரும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சில கோணப்புளியங்காய் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இது இல்லை. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இந்த பூவிலேருந்து தேன் பூச்சியெலாம் வந்து தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து தோட்டத்தில் தேன் பெட்டி வைக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை தான். பட் அது என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. தேன் பூச்சி வந்து ஒரு பூவில் வந்துச்சு அப்படின்னாவே அந்த மரத்தில் வந்து நிறைய காய் வரும். பட் இங்கே தோட்டத்திலே வந்து நிறைய காய் காய்க்கிற, பழம் காய்க்கிற மரம்லாம் இருக்குது. அதுலேருந்து நிறையா பூ வரும். ஸோ இங்கேயே வந்து தேனி பெட்டி வச்சோம் அப்படின்னா நிறைய தேன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து சீக்கிரமாக எடுக்கணும். 2026 ஸ்டார்ட் ஆகும்போது நான் போடுற விலாகில் வந்து கண்டிப்பாக ஒரு தேனி பெட்டி வந்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு. அடுத்து அத்திப்பழம். இதுவுமே வந்து ஃபஸ்ட்டாக இந்த எம்டியாக இருந்த லேண்டில் ஃபஸ்ட்டு வந்து வச்ச செடி வந்து அத்திப்பழம். வச்சதுலேருந்து ஒரு காயாவது அட்லீஸ்ட் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பழுத்துச்சுன்னா. அதுக்கு பக்கத்தில் இருந்த மரம் வந்து பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள். இப்போ வந்து பழம் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு மாங்காய் செடி நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. பட் இதில் இன்னும் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கல. அடுத்து இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு, ஸ்வீட் லெமன். பட் பேருக்கு தான் வந்து இது வந்து ஸ்வீட் லெமன். செம்ம புளிப்பாக இருக்கும். ஆரஞ்சு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஆரஞ்சு ஸ்மெல்லு எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். சைஸ் மட்டும்தான் குட்டி. பட் வந்து செம்ம புளிப்பாக இருக்கும். லெமனை விட டபுள் த டைம் வந்து செம்ம புளிப்பாக இருக்கும். இந்த செடியுமே வந்து நல்லா அப்படியே மரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது மேலே ஒரு காய் செடியுமே வந்து படர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் வந்து அந்த பழம் ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு மாதிரியே வந்து குட்டி வெரைட்டி மினி ஆரஞ்சு மாதிரி இருக்கும்.
இதில் ஒரு பழம் இருந்துச்சுன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஜூஸ் வந்து போடலாம், அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கும். இதுலேயே வந்து குட்டி பூலேருந்து காயாகி பழம் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு செடியில் இருக்குது. இந்த செடியிலேயே வந்து பூவும் இருக்குது, குட்டி பிஞ்சும் இருக்குது, பச்சை காயும் இருக்குது, பழுத்ததும் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. இதுக்கு சீசன் டைம் என்னென்னு ப்ராப்பராக தெரியல, பட் பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த செடியில் காய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, காயோ பழமோ வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து இது வந்து இன்னொரு வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி, லைட்டாக ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். பட் இதில் வந்து காய்ச்சது ரொம்ப கம்மி தான். காய் வந்து ஒரே ஒரு டைம் தான் கிடச்சிது, அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிக்கல. இது வந்து நகப்பழ மரம் வச்சு இப்போ தான் வந்து சூப்பராக நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுலேயுமே வந்து இன்னும் காய் பிடிக்கல. ஏப்ரல் அந்த டைமில் தான் வந்து சீசன். இந்த வருஷம் பார்ப்போம் காய் வருதான்ட்டு. இது வந்து லெமன் செடி, ரொம்ப சின்னதாக விதையிலேருந்து முளைச்சி வச்சது, ஓரளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. அடுத்து இது வந்து பெரிய நெல்லிக்காய் செடி. 2 செடி வந்து பக்கத்தில் வச்சுருந்தோம். ஒன்று வந்து அப்படியே அதுவாகவே காஞ்சி போச்சு, வளரல ப்ராப்பராக. இது வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி வந்து முன்னாடியே காமிச்சிட்டேன், பட் அப்போ சொன்ன மாதிரி பூ பிஞ்சு எல்லாமே ஒரே செடியில் இருக்குங்கிறதே நான் கொஞ்சம் தாண்டி போனதுக்கப்புறம் தான் பூ வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரி அதை காமிக்கலாங்கிறதுக்காக தான் வந்து திருப்பி வந்தேன். அந்த பூ வந்து மொட்டாக இருந்தது, இது வந்து விரிஞ்சது. அடுத்தது குட்டியாக அப்படியே பூவிலேருந்து பிஞ்சு எப்படி ஆகுமோ அந்த மாதிரி இருக்க பிஞ்சு, அதுக்கடுத்து இருக்க பிஞ்சு சைஸு, அதுக்கடுத்து இருக்க காய் பழம் அப்படின்னு எல்லாமே ஒரு செடியில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு சப்போட்டா செடி இருக்குது. அது வந்து இப்போ ரீசெண்டாக வச்சது தான், ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிருந்திருக்கும். இந்த செடியில் வந்து காயே ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. சரி இன்னொரு இயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். இப்போ தான் வந்து அங்கங்கே ஒரு 1-2 காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சீசனில் தான் வந்து கொஞ்சம் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் வந்து டோட்டலாகவே ஒரு 10 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது பழுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயர் எப்படி காய்க்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து இந்த செடி அப்படியே விடலாமாங்கிறத பார்க்கணும். கோழிக்கூண்டு வந்து ஆல்மோஸ்ட் வாஷ் பண்ணி கம்ப்ளீட் ஆக போகுது. மேலே இருக்க ஷீட் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து வாஷ் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடு வந்து ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணாங்க, ஆப்போசிட் சைடு வந்து நான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணுற கேப்பில் பாருங்கள், அப்படியே இந்த சைடில் இருக்க அந்த கேப்பில் ஷார்ப் எல்லாம் பட்டு அப்படியே காயெல்லாம் ஆயிடுச்சு. இவ்வளோ காயம்லாம் பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எண்டு ஃபினிஷ் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. அதையுமே வந்து நான் அப்படியே லாஸ்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து டோட்டலாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மாங்காய் செடி எல்லாமே வந்து முன்னாடியே காமிச்சிட்டேன். இப்போது இது வந்து ரோஸ் செடி. லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். செடி ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பூவாக இருந்தது. இந்த டைம் வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த செடியில் இருக்க பூவோட கலரு. கீழே ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், கிரேயிஷ் ஒயிட் மாதிரி இருக்கும். மேலே வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ ஒயிட் வித் பிங்க் மிக்ஸ்டு ஃப்ளவர் தான் இது, டபுள் கலரு. மேலேயுமே நல்லா பெருசாக கொழுந்து வந்து நிறைய பூ வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சாத்துக்குடி செடி, அதுவுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஆலோவேரா, சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ரோஸ் செடி இருந்தது. அந்த ரோஸ் செடி வந்து எடுத்தாச்சு, செத்து போச்சு, ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து குட்டிய கனகாமர செடி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டு செம்பருத்தி ஒன்று வச்சுருக்கு, பட் அது வந்து வளருமாங்கிறது தெரியல. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிங்க் குட்டி ரோஸ் செடி சூப்பராகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. அப்பப்போ வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா கட் பண்ணி விட்டோன்னா சூப்பராகவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து வாடாமல்லி பூச்செடி. நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா பெரிய செடியாக வந்து நல்லா பஞ்சாக அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுது. பக்கத்துலேயே வந்து அதோட விதை விழுந்தே வந்து குட்டி குட்டி செடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே வந்து பிங்க் கலரும் இருக்குது. அந்த செடி வந்து செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதோட விதை எங்கேயாவது விழுந்திருக்கும், எப்பயாவது வந்து செடி வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் எங்கேயாவது வளர்ந்துருந்ததுன்னா காட்டுறேன்.
அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பாதானிக்கா மரம், அதுக்கு பக்கத்தில் அது என்ன செடினே தெரில, தென்னை மரம் ஹைட்டுக்கு ஈக்குவலாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஏதோ வுட்டு பிளான்ட்டு தான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து வீட்டுக்கு ரைட் சைடில் இருக்க கொஞ்சம் செடி, இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து அப்புறமா பார்க்கலாம். இது வந்து வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறது. டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த லைனில் தான் வரும். ஸோ இந்த லைனில் வந்து கொஞ்சம் செடி எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரு 2-3 இயர்ஸாகவே வந்து இருக்குது. வச்சு ஃபஸ்ட் வருஷம் வந்து காய் வரல, அடுத்து 2 வருஷமும் வந்து ஒவ்வொரு பழம் நல்லா பெரிய பழமாகவே வந்துடுது. உள்ளே வந்து இது ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட் இயரும் வந்து ஒரு பழம் கிடச்சிது, இந்த வருஷமும் வந்து ஒரு பழம் வந்துருந்துச்சு. அடுத்து இப்போ வரப்போகிற மே ஜூனில் வந்து ஒரு பழம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய குட்டியாக கொழுந்து வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. செடி அப்படியே பெருசாக இருந்தாலும் அதுலேருந்தே சைடில் அப்படியே வேரெல்லாம் இருக்குது. அப்படியே ஏர்லேயே வந்து வேரெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை கட் பண்ணி சைடில் வச்சோம் அப்படின்னா அதுவும் இன்னொரு செடியாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். இந்த பிரான்ச்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், வேர் அப்படியே சைடில் வளர்ந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிறது குட்டியாக கனகாம்பரம் பூச்செடி. கனகாம்பரம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து சாண்டல் கலர் கனகாம்பரம். இந்த செடியிலேருந்து விதையே வர்றதில்லை. இது வந்து நர்சரியில் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு போனது தான். சூப்பராகவே வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஜாதி மல்லி செடி. இங்கே வச்சு சூப்பராக க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பூவே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு கீழேயே வந்து குட்டியாக புதினா செடி வந்து வளர்ந்துட்டுருக்கு. இங்கே வந்து பந்தல் போட்டு 2 கிரேப்ஸ் செடி வந்து வச்சுருக்கோம். ஒரு கிரேப்ஸ் செடி வந்து சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து இப்போ தான் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே நாளில் வச்சது தான். பட் ஒன்று வந்து பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வந்து 2 செம்பருத்தி பூச்செடி இருக்குது. ஒன்று வந்து நல்லா பஞ்ச் மாதிரி இருக்கும் சாண்டல் கலரில் நிறைய லேயர்ஸோட. இன்னொன்று வந்து சிங்கிள் லேயர் செம்பருத்தி பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும், பேபி பிங்க் கலரு. ரெண்டுமே வந்து சட்டிலான கலர்ஸ் தான். இந்த சாண்டல் கலர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 பூ 4 பூ அந்த மாதிரி பூக்கும். பட் பிங்க் கலர் வந்து ஒரு நாளைக்கு 20 பூ கிட்ட வந்து பூக்கும். செடி ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு பூவாக அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ காலையில் எடுக்கிறேங்கிறதுனால இப்போ தான் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த செம்பருத்தி செடி கீழேயே வந்து வல்லாரக்கீரை வந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியும் வந்து இருக்குது. அது அதுவாக முளைச்சது தான் போல், எப்படி வந்துச்சுன்னு தெரியல. வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கற்பூரவள்ளி செடி. இந்த இடத்துல இருந்து தான் டேங்கோட அவுட்லெட் தண்ணி வரும். இங்கே தான் பைப் இருக்குது. இந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த பைப் வழியாக தான் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ வாட்டர் வரும். ஸோ அந்த இடத்துலையே வந்து கரும்பு இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால என்னமோ வந்து கரும்பு பெருசாக அந்த லென்த் வந்து வரமாட்டேங்குது. மற்றபடி கரும்பு ஹைட்டாக தான் வளருது. பட் அந்த கணு வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைம் பொங்கலுக்கு வந்து இங்கேருந்து தான் எடுத்து வெட்டி பொங்கலுக்கு வச்சுருந்தோம். அடுத்து வந்து பாக்கு செடி முன்னாடி நட்டும் போது ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8 மணிக்கிட்ட ஆகுது. இன்னுமே வந்து கொஞ்சம் ஃபாகியாக தான் இருக்குது கிளைமேட்டு. வீட்டுக்கு ரைட் சைடில் இருந்த ரோஸ் செடியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு பேக் சைடு பார்த்தோம். இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு சின்ன தோப்பு மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பாக்கு இருக்குது. நடுவில் வாழை மரம் இருக்குது. 2 கொய்யாக்காய் மரம் இருக்குது. பெரிய பாக்கு மரமும் இருக்குது. சின்ன செடியும் வந்து இப்போ அங்கங்கே வச்சுருக்கோம். இது வந்து குப்பைமேனி இலை. நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க குப்பையெல்லாம் எடுக்கிறதுனால தான் வந்து இதுக்கு பேர் குப்பைமேனி அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி கொஞ்சம் பறித்து காய வச்சு ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து பண்ணலாம் அப்படின்னு பறிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து வீட்டில் இருந்து ஆவாரம் பூ ரோஸ் பூ ரெண்டுமே வந்து காஞ்சது அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த குப்பைமேனியும் வந்து காய வச்சு அரைச்சி ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இதை வந்து பறிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் கொய்யாக்காய் செடி. நல்லா பெருசாக காய் வரும். நிழலில் மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனாலும் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பப்பாளி செடி வந்து 2 இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒன்று இருந்தது. இது வந்து சும்மா விதை போட்டதில் அதுவாக வளர்ந்துட்டுருக்கிறது. நடுவில் கீரை விதையெல்லாம் போட்டிருப்பாங்க போல். செங்கீரை வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து ரெட் கொய்யா, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. கொய்யாக்காவே வந்து பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். உள்ளேயுமே அதே கலரில் தான் இருக்கும். லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும். இதோட பூவுமே வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். முன்னாடி ஒரு பெரிய பிஞ்சு இருந்தது, அது விழுந்துருச்சு போல். இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது. சின்னதாக ஒரு பிஞ்சு இருக்குது. காயுமே வந்து இருக்குது. கொஞ்சம் ஒரு காய் பெருசாக இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப குட்டியாக பூவிலேருந்து இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோதான் இந்த செடியில் இருக்குது. இந்த செடி வந்து நிறைய அந்த வெள்ளைப்பூச்சி விழுந்துடும். கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தால் தான் நல்லா வளரும்.
பார்க்குற இடத்துலலாம் நிறைய குப்பைமேனி செடி தான் வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் இதை பெருசாக அவ்வளோவா கண்டுக்கிட்டதில்லை. பட் இப்போ வந்து நிறைய அதுதான் கண்ணில் படுது. இந்த செடியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் செடியும் இருக்குது. இது வந்து நார்மல் மஞ்சளா இல்லை மாயிஞ்சியாங்கிறது தெரியல. பட் இலையெல்லாமே காஞ்சிருச்சு, எடுக்கிறதுக்கான டைம் போல். இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து குப்பைமேனி செடி தான். நிறைய இருக்குது, காடு ஃபுல்லாகவே வந்து நிறைய வளர்ந்துருக்கு. அடுத்து இது வந்து பெரண்டை இப்போ ரீசண்டாக தான் வச்சுருக்கோம். வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். நல்லா நட்டதுக்கப்புறமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, காஞ்சி போகலை. ஸோ வளர்ந்துரும் கண்டிப்பாக. அப்படியே இந்த பாக்கு செடி மேலே அப்படியே வச்சு கட்டி விட்டுருக்கோம். பாக்கு செடி மேலே ஏற்றி விடலான்ட்டு வெத்தலையுமே வந்து வச்சுருந்தோம். பட் வெத்தலை வந்து காஞ்சி போச்சு. இந்த பாக்கு செடியெலாம் நல்லா வளர்ந்ததுனால பார்க்குறதுக்கு ஒரு குட்டி தோப்பு மாதிரி இருக்கும். வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த குட்டி ஸ்பேஸில் இந்த செடியெல்லாம் தான் இருக்குது. எவ்வளோ குப்பைமேனி செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இதை கண்டுக்கிட்டதே கிடையாது. இப்போ தான் நிறைய கண்ணில் படுது. இப்போ வரைக்கும் காமிச்சது எல்லாமே பழச்செடி, பூச்செடி, இது எல்லாமே வந்து நான் வச்சது. இது எல்லாமே வந்து தோட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, குச்சிக்கிழங்கும் நடுவில் வந்து வெங்காயமும் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம் செடி. அந்த வெங்காய காட்டுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பைமேனி செடி வந்து வளர்ந்துருக்கு. சின்ன வெங்காயம் வந்து சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இது பிடுங்கிறதுக்கு இன்னொரு 1 மந்த் கிட்ட ஆகும். தை மந்தோட எண்டில் தான் வந்து பிடுங்குவாங்க. இந்த தாள்லாம் லைட்டாக அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சதுனா தான் எடுப்பாங்க. ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பட் இது பிடுங்குற டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரில. அந்த சைடு வந்து வாழை மரம் இருக்குது. அடுத்து இந்த குச்சிலாம் இருக்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தக்காளி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பீர்க்கங்காய் செடி இருந்தது. இப்போ எல்லாமே வந்து எடுத்தாச்சு, எம்டியாக தான் இருக்குது. அடுத்து ஏதோ காய் செடி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோஸ் செடி, காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற தொட்டியில் இருக்கிறது. நிறைய டைம் வந்து காமிச்சிருப்பேன். நிறைய வந்து அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து அப்படியே லைட்டாக சின்ன சின்ன கொழுந்து விட்டு வளர்ந்துட்டுருக்கு. இந்த ரெட் கலரும் ஒயிட் கலரும் மட்டும் நல்லாவே பெருசாக வளர்ந்துருச்சு. எல்லாமே ஒரே டைமில் வச்சது தான். பட் இந்த 2 செடி மட்டுமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. மருதாணி நிறைய வந்து கட் பண்ணி விட்டாச்சு. நடுவில் மட்டும் விட்டுருக்கோம், சரி மருதாணி வைக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்து அந்த தொட்டிக்கு வெளியில் முன்னாடி வாசல் மாதிரி இருக்க இடத்துல இருக்கிறது வந்து இட்லி பூச்செடி. 4 இட்லி பூச்செடி இருக்குது, 4 கலரில். அதில் ஒயிட்டும் சாண்டலும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாண்டில் ஒன்று தான் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க பிங்க் கலர் வச்சோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஒயிட்டும் ரெட் கலரும் வந்துச்சு. இந்த சின்னதாக தொட்டியில் இருந்த கொடி வந்து வெத்தலை கொடி. இது வந்து மறிக்கொழுந்து செடி, பெங்களூர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இது வந்து அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்த லெமன் செடி. இது வந்து பெரியத்தை வீட்டிலேருந்து சில்வம்பாளையம்லேருந்து கொண்டு வந்த ஒரு பூச்செடி. நல்லா பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும். அங்கேருந்து ஒரு செடி எக்ஸ்ட்ரா வேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா சூப்பராகவே வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ளே என்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேனா அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே வச்சுருக்கிறது. இது வந்து இண்டோர் பிளான்ட்ஸ். இதோட பேர்லாம் எனக்கு தெரியல. இதுவுமே வந்து சில்வம்பாளையம் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தது தான். சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே வந்து அங்கேருந்து கொண்டு வந்தது தான். குட்டி செடியாக கொண்டு வந்திருந்தேன். நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. இது நல்லா பெரிய செடியாக வளரும். இங்கே வந்து குப்பைமேனி வந்து நான் பறிச்சுட்டு வந்திருந்தேன் கொஞ்சம். அதை வந்து தட்டில் போட்டு வெயிலில் வச்சுருக்கேன். பட் காய வச்சுட்டு நான் பெங்களூர் கிளம்பும்போது இதை மறந்துட்டே வந்துட்டேன். அடுத்து இந்த பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கிறது வந்துட்டு நீலி அவரி செடி. இதுக்கு பக்கத்தில் இருக்க சிமெண்ட் தொட்டியில் இருக்கிறதுமே வந்து நல்லா புஷ்ஷியாக மணி பிளான்ட் மாதிரியே வளரும். அதோட நேமும் வந்து எனக்கு தெரியல. பட் அது கீழே லைட்டாக ஒரு குருத்து மாதிரி வந்திருக்கு. இப்போ தான் அதுலேருந்து இலை வரும்னு நினைக்கிறேன். இந்த நீலி அவரி வந்து 3 செடி இருக்குது. 2 மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, 1 மட்டும் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்பப்போ இந்த மாதிரி வாடின மாதிரி ஆயிடுது. எதனாலன்னு தெரியல. இந்த 2 செடியுமே வந்து இப்போ ரீசெண்டாக நியூ இயர் அன்னைக்கு வச்சதுன்னா. இந்த சிமெண்ட் தொட்டியில் இருக்கிறது வந்து மணி பிளான்ட்டு. ஆல்ரெடி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தது. இப்போ தான் வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து இந்த செடியுமே மாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த தொட்டிக்கு. இதுலேயுமே வந்து நிறைய கொழுந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த தொட்டியில் அடாப்ட் பண்ணி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டிக்கோல சிட் அவுட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. இதையுமே வந்து செராமிக் இல்லைன்னா ஒரு சிமெண்ட் தொட்டிக்கு மாற்றணும். வெளியில் வச்சுருக்கும் போது சின்ன சின்ன இலையாக இருந்தது. உள்ளே வச்சதுக்கு அப்புறமா வந்து நல்லா சூப்பராக பெரிய பெரிய இலையாக வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு.
அடுத்து இது வந்து சிமெண்ட் தொட்டியில் இருக்கிற அரிக்கா பாம். நிறைய பிரான்ச் இருந்தது, நிறைய அப்படியே ஒரு பெரிய செடியாக இருந்தது பிளாஸ்டிக் பாட்டில். வேர் ஃபுல்லாக வளர்ந்து அந்த தொட்டி உடஞ்சிருச்சு, அதனால் இந்த சிமெண்ட் தொட்டிக்கு மாற்றிருக்கோம். இப்போ தான் வந்து அதுலேயுமே லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டுலேயுமே வந்து குட்டி குட்டி மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா இருந்த சின்ன வெங்காயம்லாம் வச்சு விட்டுருக்காங்க போல், அதுவுமே வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சிமெண்ட் தொட்டிக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 4-5 செடி முளைச்சிருக்கு. அது ஏதோ விதை போட்டு வளர்ந்துருக்கு. நல்லா பிரைட்டான ஆரஞ்சு கலரில் அதுலேருந்து பூ வரும், நிறைய பூ வரும் ஒரு செடியிலேருந்தே. இப்போ வந்து கோழி கூண்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தாச்சு. மதியம் போல் வெயில் கம்மியாக இருக்குங்கிறதுனால பெருசாக வந்து அவ்வளோ சூடாக வந்து ஃபீல் ஆகலை. ஸோ மதியமே வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 செடி காமிச்சிடுறேன். இது வந்து முன்னாடி நாள் நைட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது செம ஸ்மெல்லு. பட் செடி எங்கே இருந்ததுன்னு நான் கவனிக்கல. இப்போ தான் வந்து தெரியுது இந்த செடி வந்து இந்த செவுத்தை ஒட்டியே வந்து இருக்குது. சூப்பராக நிறைய அப்படியே பஞ்ச் மாதிரி பூத்திருந்தது. பறிக்கிறதே இல்லை போல், கீழே இருக்க பூ எல்லாமே அப்படியே காஞ்சு போய் இருந்தது. இது வந்து பப்பி உடச்சி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ தான் காலையில் தான் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. கோழி கூண்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம். நிப்பான் பெயிண்டோட ஸ்ப்ரே பாட்டிலு. கிளாசி பிளாக் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேட்டு கிளாசி ரெண்டுமே இருந்தது. நாங்கள் வந்து கிளாசி தான் வாங்கியிருக்கோம். 400 ml பாட்டிலு 250 ருபீஸு. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வரும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் நிறைய பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சரி ஆள் வச்சு 2 நாள் ஆகும் அடிக்கிறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கம்பி கம்பியாக இருக்கிறதுனால சின்ன கேப்லலாம் வந்து அவ்வளோ நீட்டாக அடிக்க முடியாது. அதனால சரி ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு போகன் வில்லா காகித பூச்செடின்னு சொல்லுவாங்க. ரீசண்டாக வந்து வாங்கி வச்சது தான். நல்லாவே வந்து அப்படியே கூடாரம் மாதிரி பஞ்ச் மாதிரி வளர்ந்து சூப்பராக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ரெட் கலரோ இல்லை பிங்க் கலரோ இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒயிட்டுமே வந்து அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நர்சரியிலேருந்து குட்டி செடியாக வாங்கிட்டு வந்தது இப்போ நல்லா சூப்பராக பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு, பூவும் வந்துருச்சு. இப்போ வந்து முன்னாடியே அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ ஈவினிங் போல் டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து இந்த பேக் சைடோட ஒரு லைனுக்கு தான் வந்துச்சு. நிறைய பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆச்சு. பட் ஸ்ப்ரே பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருந்தது ப்ரஷ் வச்சு அடிக்கிறத விட. பட் ஸ்ப்ரே பெயிண்ட்டை நிறைய வேஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் போயிட்டு நார்மலான பெயிண்ட்டு டின்னர் ப்ரஷ்ஷு தின்னர் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரஷ் வச்சே கொஞ்சம் அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடிக்க முடியாத இடத்துக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டிலும் ப்ரஷ்ஷு பெயிண்ட்டு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. 2 பேருமே சேர்ந்து வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஈவினிங் போல் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அது வந்து நான் அடுத்த விலாகில் காமிக்கிறேன். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.